ஓம் சாந்தி. தினம் ஒரு கதை பகுதியில் இன்றொரு கதை பார்க்கலாம். ஒரு கிராமத்தில் ஒரு பெண்ணுக்கு குழந்தை பிறந்தது. ஆனால் அந்த பெண்ணுக்கு திருமணமே ஆகவில்லை. எனவே அவளுடைய குடும்பத்தினர் அடித்து துன்புறுத்துகிறார்கள், இந்த குழந்தைக்கு அப்பா யார் என்று. உண்மையான அப்பா யார் என்று கை காட்டினால் அவரை அடித்து கொன்று விடுவார்கள் என்ற பயத்தில் அந்த கிராமத்திற்கு வெளியே உள்ள ஒரு அப்பாவியான சாதுவை கை காட்டுகிறாள். அவர் மிகவும் அப்பாவி என்பதால் தன்னையும் காப்பாற்றிக் கொள்ளலாம், தன் கணவரையும் காப்பாற்றிக் கொள்ளலாம் என்ற நம்பிக்கையில் அந்த சாதுவை கை காட்டுகிறாள். அந்த பெண்ணின் குடும்பத்தார் ஊரோடு திரண்டு போய் ஆசிரமத்திற்கு செல்கின்றனர். அந்த குழந்தையை அவர் முன்னால் கீழே போட்டு, நீதான் இந்த குழந்தைக்கு அப்பா என்று சொல்கிறார்கள். ஓ அப்படியா என்று சாது கேட்கிறார். குழந்தையை வளர்ப்பது உன் பொறுப்புதான் என்று சொல்கிறார்கள். ஓ அப்படியா என்கிறார் சாது. அவ்வூர் மக்கள் அந்த குழந்தையை சாதுவிடம் விட்டுவிட்டு அந்த பெண்ணை தங்களுடன் அழைத்து கொண்டு வந்துவிட்டனர். அந்த குழந்தையை வைத்துக்கொண்டு அந்த சாது படாத பாடுபடுகிறார் என்பது அந்த ஊர் மக்களுக்கு தெரிய வருகிறது. அந்த பெண்ணுக்கு மனம் உறுத்துகிறது, நாம் செய்த தவறுக்கு ஒரு அப்பாவி மனிதரை கஷ்டப்படுத்துகிறோமே என்று. அப்பொழுது அந்த பெண் தைரியத்தை வரவழைத்து கொண்டு அந்த குழந்தையின் உண்மையான அப்பா யார் என்று குடும்பத்தாரிடம் சொல்கிறாள். குடும்பத்தாருக்கு கோபம் வருகிறது, மேலும் அதிர்ச்சி அடைகிறார்கள். சம்பந்தமில்லாத ஒரு சாதுவை காயப்படுத்தி விட்டோம், அவர் பெயரை களங்கப்படுத்தி விட்டோம் என்று வருந்துகின்றனர். அந்த குடும்பத்தார் வந்து அந்த சாதுவின் காலில் விழுகின்றனர். எங்களை மன்னித்து விடுங்கள், நாங்கள் தவறு செய்து விட்டோம் என்று சொல்கிறார்கள். ஓ அப்படியா என்று சாது கேட்கிறார். இந்த குழந்தை எங்கள் குழந்தைதான், உங்கள் குழந்தை அல்ல என்று சொல்கிறார்கள். ஓ அப்படியா என்கிறார் சாது. அவர்கள் அவரை வசைபாடும் போதும் அதை ஈஸியாக எடுத்துக்கொண்டார். அவர்கள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு அழுது புலம்பும் போதும் அதை பெரிதுபடுத்தாமல் அதை ஈஸியாக எடுத்துக்கொண்டார். இந்த சமுதாயம் இன்று ஒன்று சொல்லும், நாளை ஒன்று சொல்லும். ஒவ்வொன்றிற்கும் நாம் ரியாக்ட் பண்ணி கொண்டிருந்தால் வாழ்க்கை முழுவதும் போராட்டமாக தான் தெரியும். இன்று நம்மை நீங்கள் பெரியாள் என்று சொல்வார்கள், நாளை நீ லாயக்கே கிடையாதென்று சொல்வார்கள். இன்று நீதான் மகான் என்று சொல்வார்கள், நாளை நீதான் குற்றவாளி என்று சொல்வார்கள். இந்த இரண்டுக்குமே ரியாக்ட் பண்ணாமல் இருந்து ரெஸ்பான்ஸ் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். இவர்கள் சொல்லும் ஒவ்வொரு சொல்லுக்கும் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் ரியாக்ட் செய்து கொண்டிருந்தால் நாம் வாழ்நாள் முழுவதும் கோபமும் துக்கமும் அடைந்து கொண்டே இருக்க வேண்டியதுதான். இவற்றிற்கெல்லாம் ரியாக்ட் செய்வதற்கு பதிலாக ரெஸ்பான்ஸ் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நேரத்தில் என்ன செய்தால் இந்த சூழ்நிலையை சுமூகமாக்குவது என்றுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர, இப்படியெல்லாம் செய்து விட்டார்களே என்று நாம் பொங்கி எழுந்தோம் என்றால் முதலில் காயப்படுவது நம்முடைய உள்ளமாக தான் இருக்கும். எனவே புத்திசாலி இந்த சமூகத்தில் ரியாக்ட் செய்வதில்லை, ரெஸ்பான்ஸ் செய்கிறார். மறு பிரதிகிரியை பதிலுக்கு பதிலுக்கு என்று இல்லாமல் எதை செய்தால் இந்த சமூகத்தில் நாம் காயப்படாமல் காயப்படுத்தாமல் வாழலாம் என்று புரிந்து செயல்பட கற்றுக்கொள்ளலாம். ஓம் சாந்தி.